கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய காலை மன்னா. பெரிய கிருபையின் மிகப்பெரிய வல்லமை. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:21. ஜலமானது திரளாய் ஜனிப்பித்த பெரிய திமிங்கலங்களை தேவன் சிருஷ்டித்தார் என மேற்காணும் வேத பகுதியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது. திமிங்கலங்கள் ஆழமும் விசாலமுமான தண்ணீர்களிலேயே பிறப்பிக்கப்பட முடியும். அவ்வாறே பெரிய பரிசுத்தவான்கள் பெரிய கிருபையினால் மட்டுமே உண்டாக்கப்படக்கூடும். ஒரு பெரிய மீனானது, அதாவது திமிங்கலம், வழித்தவறி சென்று யோனாவை சமுத்திரத்தின் அபாயங்களிலிருந்து பாதுகாத்தது. முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக கரையில் கொண்டு போய் சேர்த்ததாக நாம் வாசிக்கிறோம். வழிதவறி செல்லும் தேவப்பிள்ளைகளை பாதுகாக்கும்படி அவர்களுடைய தவறுகளை சுமந்து தங்கள் ஜெபங்களின் மூலம் பாவம் நிறைந்த இவ்வுலகத்திலிருந்து அவர்களை தப்புவித்து பாதுகாத்து அவர்கள் சேமமாக பரலோக கரையை சென்றடையும்படி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரிய பரிசுத்தவான்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட விசாலமான இருதயமுள்ள பரிசுத்தவான்களே சபையின் மிகப்பெரிய தேவையாக இருக்கிறார்கள். பின்மாற்றம் அடைந்திருந்த கொரிந்திய சபையாரிடம் அப்போஸ்தலனாகிய பவுல், எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் விசாலம் அடைந்திருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 6:11 என்று கூறுகிறார். பெரிய திமிங்கலங்கள் மிக அதிகமான தண்ணீரில்தான் எப்போதும் இருக்க வேண்டும், இல்லையில் அவை மாண்டு போகும். நாம் பெரிதும் உன்னதமான அழைப்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு பெரிய கிருபை அவசியமாக இருக்கிறது. அக்கிருபையின்றி நம்மால் பிழைத்திருக்கவே முடியாது. அருமையான வாசகர்களே, நமக்குள் இருக்கும் பெரிய கிருபையானது நம்மை பெரிய பரிசுத்தவான்களாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று 1 கொரிந்தியர் 11:10 என்று கூறுகிறார். தேவ கிருபைக்கு எல்லையே இல்லை. ஆயினும் அதற்கு நாம் என்ன எல்லையை விதிக்கிறோமோ அதுவே நம் ஜீவியத்தின் அதன் எல்லையாய் இருக்கும். பாய்ந்து வரும் நதியானது சமுத்திரத்தில் விழும் முகத்துவாரங்களில்தான் திமிங்கலங்கள் பிடிபடுகின்றன. ஆழ்கடலில் வாசமணிகிற அவை வழிவிலகி ஆழமில்லாத இடங்களுக்கு வந்துவிடும் போதுதான் கண்ணிக்குள் அகப்பட்டு விடுகின்றன. எனவே நாம் வழிவிலகி ஆவிக்குரிய வறட்சிக்கு சென்று கண்ணியில் அகப்படவிடாதவாறு கவனமாயிருப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.